நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, நம்ம ஒரு ஒரு எக்ஸிக்யூட் பண்றோம். ஒரு ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றோம்னா, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லைன் ஆஃப் ப்ரோக்ராம் நீங்க அடிச்சிட்டீங்க. ஓகே, டைப் பண்ணி வச்சிருக்கீங்க கம்பைல் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம எப்படி நீங்க வந்து கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்லிட்டு தான் அதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேசிக்கலி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் த எக்ஸிகியூஷன். ஸோ 3 டைப்பா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்னு வந்து கண்டிஷன் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். கண்டிஷன்ஸ் இது இருந்துச்சுன்னா இது வேணும், இல்லைன்னா எனக்கு இது நடக்கணும் சொல்லிட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. லூப்பிங் இன் த சென்ஸ் லூப்பிங் என்ன சொல்லலாம்னா, ஒண்ணு நடந்தது திரும்பி திரும்பி அதே நடக்கணும். சோ லூப் பண்றது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்னா எனக்கு இது தேவையில்லை, இதுக்கப்புறம் எனக்கு இந்த எக்ஸிகியூஷன் ஆகணும். ஜம்பிங் ஒன்னு விட்டு இன்னொன்னு. இப்போ 1 2 3 இருக்குன்னா எனக்கு 2 தேவையில்லை 3 வேணும், 3 தேவையில்லை 4 வேணும். இந்த மாதிரி இது ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். சோ இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஸ் சிம்பிள். இஃப் எல்ஸ். ஸோ டைரக்டா இது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான், நம்ம காலேஜ் தான் படிச்சிருப்போம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்ட்டு. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட எக்லிப்ஸ்க்கு போலாம். ஸோ எக்லிப்ஸ்க்கு போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலி ஆல்ரெடி ஐ ஹேவ் த ப்ராஜெக்ட். ஸோ தட் இஸ் கால்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஹியர் ஐ ஹேவ் த ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ எஸ்ஆர்சிக்குள்ள டிஃபால்ட் பேக்கேஜ்க்குள்ள இஃப் எல்ஸ் கண்டிஷனை வச்சு நான் ஒரு ஓகே. இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, இது ஒரு கிளாஸ் இருந்து கரெக்டா பப்ளிக் கிளாஸ் இஃப் எல்ஸ் கண்டிஷன் ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். சோ இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, சோ டைரக்டா நான் எக்ஸிகியூஷனுக்கு போறேன். அதனால மெயின் மெத்தட் எழுதிக்கிறேன். மெயின் மெத்தட் எழுதிக்கிட்டு, so here what I'm going to do is I'm going to declare a variable. So int a equal to 10 கொடுக்கிறேன். ஓகே, அடுத்தது b equal to 20. so இங்க என்ன பண்ணிருக்கேன், சாரி செமிகாலன் இல்ல கமா. சோ இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, intன்ற ஒரு வேரியபிள்ல ஏன்ற ஒரு வேரியபிள், இன்ட்ன்ற ஒரு டேட்டா டைப்ல ஏன்ற வேரியபிள்ல என்ன சேவ் பண்ணிருக்க 10ன்ற வேல்யூ, bன்ற வேரியபிள் என்ன சேவ் பண்ணிருக்க 20ன்ற வேல்யூ. கரெக்டா? சோ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, if else கண்டிஷன் எழுத போறேன். if else கண்டிஷன் எப்படி எழுதணும்னா சிம்பிள். if ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் ஓபன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ், இதுதான் if கண்டிஷன். சோ கண்டிஷன் எங்க எழுதணும்னு கேட்டீங்கன்னா, ifக்கு பக்கத்துல ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு, இதுக்குள்ளதான் கண்டிஷன் எழுதணும். சோ கண்டிஷன் என்ன எழுத போறேன்னா, if a is equal to 10 இருந்துச்சுன்னா, சோ ஆக்சுவலி இந்த ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு ஏன் போடுறேன்னா, சோ டபுள் ஈக்குவல் டு இஸ் யூஸ் டு செக் த வேல்யூ. சோ இந்த டபுள் ஈக்குவல் டு என்ன பண்ணும்னா, இந்த ஏன்ற ஒரு வேரியபிள்குள்ள இந்த 10 இருக்கா நம்மளுக்கு செக் பண்ணி கொடுக்கும். சோ சிங்கிள் ஈக்குவல் டு வில் அசைன் த வேல்யூ டு அ வேரியபிள். இந்த வேரியபிள், இந்த ஒரு ஏன்ற வேரியபிள்ல இந்த வேல்யூ அசைன் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த டபுள் ஈக்குவல் டு நான் யூஸ் பண்ணேன்னா, இட் வில் செக் த வேரியபிள் வெதர் த 10 இஸ் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். சோ இப்போ a ஈக்குவல் டு 10 போட்டிருக்கேன். சோ அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணு. சோ இப்போ என்ன ஆகும், ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுமா நம்மளுக்கு, ஆகுமா ஆகாதா? எஸ், ட்ரூன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோம், a ஈக்குவல் டு 10 டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதே தான் நம்ம இங்க செக் பண்ணிருக்கோம், a இஸ் ஈக்குவல் டு 10. இன் கேஸ் நான் இப்போ 11 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட வேல்யூ வந்து ஏன்ற வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து 10, பட் நான் இங்க செக் பண்ற வேல்யூ என்னது 11. சோ இப்போ இந்த ஒரு கண்டிஷன், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகுமா ஆகாதா? இது பாருங்க, ஆகல. ஏன் ஆகலைன்னா, இங்க ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணும், இந்த a ஈக்குவல் டு 10 செக் பண்ணும். சோ இங்க செக் பண்ணும் நம்மளுக்கு போயிட்டு a ஈக்குவல் டு 10 தானே இருக்கு, 11 இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, இந்த if, இந்த ஒரு ஓபன் கர்லி பிரேசஸ் இருக்குல்ல, இந்த பாடி ifன்ற பாடி இருக்குல்ல, இந்த பாடிக்குள்ள வரையே வராது. இந்த பாடிக்குள்ள வராம வெளியில போயிடும், இதுக்கு வெளில வந்துடும். இந்த பாடிக்குள்ள வராம இதுக்கு வெளில வந்துடும். இன் கேஸ் எனக்கு இந்த ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த ஒரு பாடிக்குள்ளேயே போகும், இந்த எக்ஸிகியூஷனே நடக்கும். இல்லைன்னா ஆகாது. இப்ப பாருங்க, இப்ப 10 கொடுக்குறேன். ஓகே, சோ இது. சோ இப்போ if தெரிஞ்சிருச்சு. எல்ஸ் கண்டிஷன்னா என்னன்னா சிம்பிள். எல்ஸ்னா என்னன்னா, இங்க இந்த ஒரு இந்த க்ளோஸ் ஆகுதுல, சோ இங்க நம்ம எல்ஸ் கொடுத்து, இங்க நம்ம ஓபன் கர்லி பிரேசஸ் கொடுத்து, இங்க ஒரு வேல்யூ கொடுக்குறேன் ஃபால்ஸ்ன்ட்டு. ஓகே, சோ இப்போ நான் இத ஃபால்ஸ் பண்ண வைக்கிறேன். சோ இப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இல்லைன்னா இதுக்குள்ள வராது சொல்லிருங்க. கரெக்டா? இதுக்குள்ள வராம எங்க போகணும்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். தட் மீன்ஸ் ஃபால்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப பாருங்க, ஃபால்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? சோ என்னன்னா, இங்க இஃப்ன்ற கண்டிஷன், நம்ம கொடுக்குற கண்டிஷன் பாஸ் ஆனா மட்டும்தான் இஃப் போட பாடிக்குள்ள வரும். இல்ல பாஸ் ஆகல நம்மளுக்கு எல்ஸ்ன்ற பாடிக்குள்ள போயிடும். சோ இதுதான் இஃப் எல்ஸ் கண்டிஷன். புரிஞ்சுதா? கிளியரா? சோ இஃப்ன்ற கண்டிஷன்ல இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபால்ஸ் ஆச்சுன்னா எந்த ஒரு பிளாக்கு போகும்? ஓகே, அதே ட்ரூ ஆச்சுன்னா இஃப் குள்ள போகும். கரெக்டா? சோ இப்போ இஃப் எல்ஸ் கண்டிஷன்லயே ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, அண்ட் ஆபரேட்டர் ஆர் ஆபரேட்டர் இருக்கு.
அண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர்னா என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னா, நான் கொடுக்கிற எல்லா கண்டிஷனும் கரெக்டா இருந்தா இஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட் ஓபன் ஆகும். இல்ல நான் கொடுக்கிற எல்லா கண்டிஷன்லயும் ஒரு கண்டிஷன் தப்பானா மட்டுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 கண்டிஷன் கொடுக்குறேன். அந்த 5 கண்டிஷன்ஸ்ல அதுல 4 கண்டிஷன்ஸ் கரெக்டா இருக்கு. பட் ஒரே ஒரு கண்டிஷன் தப்பா இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த இஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஐ மீன் எக்ஸிக்யூட் ஆகாது. எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சோ அதுதான் அண்ட். ஆர்ன்றது என்னன்னா அப்படியே வைஸ் வெர்சா. நான் கொடுக்கிற 5 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆனா கூட 4 கண்டிஷன் ஃபால்ஸ், ஒரு கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆச்சு, பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னா கூட எனக்கு இஃப் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். எனக்கு கொடுத்த 5 கண்டிஷனும் தப்பா இருக்குன்னா மட்டும்தான் எல்ஸுக்கு போகும். பாப்போமா அது எப்படின்ட்டு. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 20. சோ இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கலாம். c ஈக்குவல் டு 30. சோ மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்கு? a, b, c 3 வேரியபிள் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா இங்க அண்ட் ஆபரேட்டர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ a ஈக்குவல் டு 11 and b is equal to 20 and c is equal to 30. இப்போ சொல்லுங்க எத்தனை கண்டிஷன்ஸ் நான் வந்து செக் பண்ணிருக்கேன்? 3 கண்டிஷன்ஸ் செக் பண்ணிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிருக்கேன். this is my first condition, this is my second condition, this is my third condition. கரெக்ட்டா? மொத்தம் 3 கண்டிஷன் செக் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? a equal to 11. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். சோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அண்ட் ஆபரேட்டர்ல நான் என்ன சொன்னேன்? நாம கொடுத்த கண்டிஷன்ஸ்ல ஏதா ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலே எங்க போயிடும்? வெரி குட். எல்ஸ் பிளாக் போயிடும். இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. So there is no matter to check the b and c variable, right? ஏன்னா நம்ம கண்டிஷன் என்ன சொல்லிருக்கு? ஒரு கண்டிஷன் எனக்கு தப்பானாலே I will go to the else. I will not execute the if condition. கரெக்ட்டா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னே தப்பாயிடுச்சு. சோ b c நம்ம வந்து செக் பண்ணனும் அவசியம் இருக்கா? பண்ணுமா? வேண்டாம். ஏன்னா நம்ம கண்டிஷன் வைஸ் என்ன அண்டது 100 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. if any one of them is incorrect, it will not execute the true block statement. It will not execute the true block statement. It will directly go to the false block statement. So இப்ப பாருங்க என்ன எக்ஸிக்யூட் ஆகுது பாப்போமா? run as java application false. ஓகே. சோ அதுவே எனக்கு எல்லா கண்டிஷனும் கரெக்டா இருக்கு. a equal to 10, b equal to 20 and 3 and c equal to 30. எனக்கு எல்லா கண்டிஷனும் கரெக்டா இருக்குன்னா எனக்கு if block statement ஓபன் ஆயிடும். புரிஞ்சுதா? அண்ட் ஆபரேட்டர் இதுதான் அண்ட் ஆபரேட்டர். சோ அண்ட் ஆபரேட்டருக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னா அதான் டபுள் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே கிளியரா? இந்த டவுட்ஸ் இருக்கா இதுல அண்ட் ஆபரேட்டர்ல? சோ அடுத்தது வந்து ஆர் ஆபரேட்டர். சோ ஆர் ஆபரேட்டர் என்னன்னா டபுள் பைப்லைன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆர் ஆபரேட்டர்ல டபுள் பைப்லைன் எப்படி யூஸ் பண்ணலாம்னா சிம்பிள் இதுக்கு பதில் சோ நம்ம டபுள் பைப்லைன் இங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஆர் ஆபரேட்டர் என்ன சொன்னேன் நானு? ஆர் ஆபரேட்டர்னா என்னன்னா நம்ம கொடுத்திருக்க 3 கண்டிஷன் 1 2 3 இதுல ஏதா ஒண்ணு எனக்கு கரெக்டா இருந்தா கூட it will go for the if block statement which is a true block statement. கரெக்ட்டா? சோ இப்போ எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும் சொல்லுங்க? if block statementா இல்ல else block statementா? எந்த block statement எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்? சாரி if block statement. if block statement. ஏன்னா மூணுமே கரெக்ட்டா இருக்கு. சோ இப்போ சொல்லுங்க. இப்போ if block. ஏன்னா இது ரெண்டுமே தப்பு. பட் மூணாவது பாத்தீங்கன்னா கரெக்ட். சோ நான் என்ன சொன்னேன்? ஆர் ஆபரேட்டர் இது ஏதா ஒண்ணு எனக்கு கரெக்டானா கூட என் கண்டிஷன்ஸ்ல ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். பாப்போமா? run as java application true block statement. ஓகே சோ இவ்வளவுதான். இதுதான் if else condition. சோ அடுத்தது என்னன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா ஒரு விஷயத்த திரும்பி திரும்பி நம்ம பண்றதுதான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல நான் ஒன்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றேன். நான் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றேன்னா ஹலோ வேர்ல்டுன்றது. ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸிகியூஷன் பண்ண போறோம். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா system.out.println hello world hello world. சோ இந்த ஒரு ஹலோ வேர்ல்ட எனக்கு எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 5 தடவை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே இந்த 5 தடவை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எத்தனை வாட்டி நான் வந்து சிஸ் அவுட் போடுற மாதிரி இருக்கும்? 5 வாட்டி போடுற மாதிரி இருக்கும். கரெக்டா? சோ 5 வாட்டி நான் போட்டு நான் ரன் பண்ண மட்டும்தான் I will get the 5 time execution. கரெக்டா? 5 வாட்டி எனக்கு வரும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் இதை சார்ட் அவுட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா கரெக்டா சொல்ல போனா இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் இத இந்த லைன் ஆஃப் கோட் இருக்குல்ல 5 வாட்டி, இப்ப 5 வாட்டி சொல்லியிருக்கிறதால 5 வாட்டி, இப்போ ஒரு 10 வாட்டி இல்ல 15 வாட்டினா எத்தனை வாட்டி நான் வந்து எழுதுற மாதிரி இருக்கு? இத்தனை வாட்டி எழுதுற மாதிரி இருக்கும். கரெக்டா?
இத்தனை வாட்டி நான் எழுதுற மாதிரி இருக்கும். சோ இதனால என்னோட கோட் லைன்ஸ் ரொம்ப ஆகும். இன்னொன்னு வந்து ரீடபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்காது, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா டிசிப்ளினா இருக்காது. கரெக்டா? சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஃபார் லூப் எல்லாம் போவோம். சோ ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன லூப்ஸ் இருக்கு பார்ப்போம். சோ ஃபார் லூப் இருக்கு, வைல் லூப் இருக்கு, டூ வைல் இருக்கு. சோ ஃபார் லூப் என்னன்னா என்ட்ரி செக் லூப்னு சொல்லுவாங்க. என்ட்ரி செக் லூப்னா என்னன்னு கடைசியா சொல்றேன். சோ வைல் லூப்னாலும் என்ட்ரி செக் லூப் தான், டூ வைல் வந்து எக்ஸிட் செக் லூப். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வைல் லூப் பார்ப்போம். சரியா? சோ வைல் லூப் எடுத்துக்கலாம். சோ வைல் லூப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா சிம்பிள், மெயின் மெத்தடுக்கு அப்புறமா சோ இது வந்து வைல் லூப். ஓகே, சோ வைல் லூப்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி போறேன். int a is equal to 10. சோ ஏன்ற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கு, 10 வேல்யூ இருக்கு. கரெக்டா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வைல் யூஸ் பண்ண போறேன். வைலோட சின்டாக்ஸ் என்னன்னா வைல் கண்டிஷன் ஓபன் பிராக்கெட், அவ்வளவுதான். சோ இந்த ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம எப்படி எழுதணும் அதே மாதிரி தான். a is equal to 10 இருந்துச்சுன்னா இதுக்குள்ள வரணும் system dot out dot println hello world print பண்ணும். இப்போ இந்த while loop என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு infinite loopனு சொல்லுவாங்க. while loop is known as infinite loopனு சொல்லுவாங்க. சோ while loop என்ன பண்ணும்னா உங்களுக்கு இங்க ஒரு வேல்யூ ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா a is equal to 10 இருந்துச்சுன்னா இந்த hello world வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிட்டே இருக்கணும் என்னோட கன்சோல்ல. அப்போனா நம்ம while loop யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இது என்ன ஆகுதுன்னு பாருங்க நமக்குல. சோ இந்த கண்டிஷன் கரெக்டா நம்மளுக்கு a equal to 10 a equal to 10 கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதா while loopல நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்ட்டு, இட்ஸ் கீப் ஆன் எக்ஸிக்யூட்டிங் த சேம் எக்ஸிகியூஷன் லைக் hello world hello world hello world hello world. தெரியுதா எக்ஸிகியூஷன் உங்களுக்கு? சோ இத நம்ம இப்படி while loop இப்படி யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு எனக்கு என்ன பண்ணணும்னா while loop வந்து ஒரு 10 வாட்டி 20 வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படினாலும் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த hello world 10 வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணனும்னாலும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா சோ இங்க என்ன பண்ண போறேன் நானு a is equal to 0. சரியா? ஏன்ற வேல்யூ என்னது, ஏன்ற வேரியபிள் என்ன இருக்கு, 0 இருக்கு. இங்க நான் என்ன பண்ண போறேன்னா a is smaller than 10 இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஒரு hello world வந்து ரன் ஆயிட்டே இருக்கணும். இங்க a பிளஸ் பிளஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலி இங்க என்ன ஆகும்னு நான் இப்போ எலாபரேட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் int a equal to 0. while loopல என்ன ஆகும்னா இப்போ ஏன்ற வேல்யூல என்ன இருக்கு, ஏன்ற வேல்யூல என்ன, ஏன்ற வேரியபிள் என்ன இருக்கு, என்ன வேல்யூ இருக்கு, புரியல, 0. 0 is smaller than 10. Yeah. Yes, correct. இது ட்ரூவா? அப்ப என்ன ஆகும், இதுக்குள்ள வருமா, இந்த பாடிக்குள்ள வருமா, இந்த பாடிக்குள்ள வந்துட்டு என்ன எக்ஸிக்யூட் ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் வாட்டி இது எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் வரும். இந்த a பிளஸ் பிளஸ் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா a பிளஸ் பிளஸ் இஸ் சிம்பிள் a பிளஸ் 1. அதான் a பிளஸ் பிளஸ். ஏன்ற வேல்யூ என்னது, ஏன்ற வேல்யூ என்ன இருக்கு, ஏன்ற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கு, 0. 0 பிளஸ் 1 ஈக்குவல் டு 1. இப்போ என்னோட ஏன்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ மாறி இருக்கு, 1. கரெக்டா? a பிளஸ் பிளஸ் பண்ண உடனே a பிளஸ் 1. ஓகே, சோ 0 பிளஸ் 1 which is 1. சோ ஏன்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ மாறி இருக்கு இப்போ, 1. சோ இப்போ திரும்பி என்ன பண்ணும், while loopக்கு வரும். while loopக்கு வந்து ஏன்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கு, இப்போ என்ன மாறுச்சு, 1 ன்னு மாறுச்சு இல்ல. சோ 1 is smaller than 10. yes, correct. சோ திரும்பி இந்த பாடிக்குள்ள வரும், திரும்பி இந்த எக்ஸிகியூஷன் நடக்கும், திரும்பி a பிளஸ் பிளஸ் பண்ணும். a பிளஸ் பிளஸ் என்னது, a பிளஸ் 1. இப்போ இந்த ஏன்ற வேரியபிள் என்ன இருக்கு, 1. 1 plus 1 2. So அப்ப என்னோட a வேல்யூ என்னவா மாறிடுச்சு, இன்கிரிமெண்ட்ல 2 ன்னு மாறிடுச்சு. again it will go for the loop, while loop. 2 is smaller than 10. yes, true. again hello world execute ஆகும். so இதே மாதிரி நடந்துட்டே இருக்கும் until the value turns to 10. என்ற வேல்யூ 10 மாறுற வரைக்கும், இங்க 10 இன்கிரிமெண்ட் ஆகுற வரைக்கும் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க, 10 is smaller than 10. no, 10 is equal to 10. அப்ப என்ன ஆகும்னா இந்த ஒரு பாடிக்குள்ள போகாம இப்படியே வெளில போயிடும். இப்ப எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் நம்ம ஹலோ வேர்ல்டு, எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆயிருக்கும், 10 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்க 2 4 8 9 10 நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கா, எத்தனை வாட்டி, 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கா. ஓகே, சோ இதுதான் வந்து while loop. இன்ஃபினிட்டா இந்த ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டா நடந்துட்டே இருக்கும்.
எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இல்ல எனக்கு ஒரு அளவுக்கு தான் ஆகணும்னா நீங்க இந்த மாதிரி A++ கொடுத்து இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம மாத்தி கொடுக்கலாம். சோ சும்மா நீங்க பண்ணும்போது சும்மா மாத்தி பாருங்க. நம்பர் நீங்க ட்ரை அவுட் பண்ணும்போது 5ன்னு கொடுங்க. 5 டைம்ஸ் கொடுத்து சோ எத்தனை வாட்டி ரன் ஆகுது பாருங்க. சோ 5 வாட்டி ஆகுதா? அப்புறம் 2 கொடுங்க, இல்ல 1 கொடுங்க, இல்ல 3 கொடுங்க. சோ என்னன்னா இங்க மேட்டர் என்னன்னா இந்த ஒரு கண்டிஷன் தான் மேட்டர். நம்மளுக்கு இங்க தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிஷன் என்ன நடக்குது? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுனா மட்டும் தான் இந்த பிளாக் உள்ள போகும். நம்ம எப்படி இஃப் கண்டிஷன் அதே மாதிரி தான். சோ இஃப் கண்டிஷன்ல எப்படி நம்மளுக்கு இந்த ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா மட்டும் தான் பாடிக்குள்ள போச்சு. அதே மாதிரி தான். சோ வைல்ல எப்படின்னா இந்த ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா மட்டும் தான் இந்த பாடிக்குள்ள நம்மளுக்கு போகவே செய்யும். இல்லனா வெளில போயிடும். புரிஞ்சுதா? இந்த A++ கான்செப்ட் புரிஞ்சுதா? A++னா என்னன்ட்டு? A++னா A+1. சோ கரண்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கும். ஏது +1 பண்ணும். சோ அதுதான் A ஓட வேல்யூ. திரும்பி லூப்க்கு போகும். திரும்பி எக்ஸிக்யூட் ஆகும். சோ புரிஞ்சுதா வைல் லூப் என்னன்ட்டு? சோ எதுக்கு இது என்ட்ரி செக் லூப்னு சொல்றாங்கன்னா ஏன்னா இது வந்து என்ட்ரிலேயே நம்மளுக்கு செக் பண்ணி தான் விடுது. அந்த ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு உள்ள விடுது. கரெக்டா? என்ட்ரிலேயே நம்மளுக்கு வந்து கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் அந்த லூப் பண்ணவே விடுது. சோ அதனால தான் என்ட்ரி செக் லூப்னு சொல்லுவாங்க. சோ டூ வைல்னா என்னன்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட். என்ன பண்ணும்னா சிம்பிள். டூ வைல் என்ன பண்ணும்னா எப்பவுமே இதுக்கு கண்டிஷனே கிடையாது. ஆல்வேஸ் எக்ஸிக்யூட். ஆல்வேஸ் எக்ஸிக்யூட். டூ வைல் யூஸ் பண்றேன் நானு. சின்டாக்ஸ் வந்து டூ வைல் இப்படிதான் இருக்கும். சோ டூக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிஷனே கொடுக்க தேவையில்லை. இட் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட். உங்களோட கண்டிஷன் கரெக்டா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. ஆல்வேஸ் எக்ஸிக்யூட். இப்போ இந்த கண்டிஷன் பாருங்களேன். A is greater than 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? என் கண்டிஷன் கரெக்டா இல்லையா? என் கண்டிஷன் கரெக்டா? ட்ரூவா ஃபால்ஸா என் கண்டிஷன்? ஃபால்ஸ். A is greater than 10 கிடையாது. A is smaller than 10. கரெக்டா? ஏன்னா A வந்து 0 வேல்யூ தான் ஆக்குபை பண்ணிருக்கு. சோ இந்த டூன்றது என்னன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் எக்ஸிக்யூட். இட் வில் நாட் செக் த கண்டிஷன். இப்ப பாருங்க. சோ as per the condition போனா இது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. கரெக்டா? இது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. பட் என்ன இருக்கு நம்மளுக்கு? எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சோ அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னா எக்ஸிட் செக் லூப். இது வந்து டூ என்ன பண்ணுனா உங்களுக்கு ஆல்வேஸ் எக்ஸிக்யூட். எப்ப எக்ஸிட் ஆகுறோமோ அப்பதான் செக் பண்ணுது பாருங்க கண்டிஷன். சோ அதனால என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகுறதால இத எக்ஸிட் செக் லூப்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் டூ வைல். புரிஞ்சுதா? அடுத்தது இப்போ நம்ம கான்செப்ட் ஃபார் லூப். ஃபார் லூப்ல என்ன சொன்னேன்? ஹலோ வேர்ல்ட் வந்து எனக்கு 10 வாட்டி. சோ இதே தான் நம்ம அங்க அச்சீவ் பண்ணோம். இதுல நம்ம வைல்ல அச்சீவ் பண்ணோம். சோ இந்த ஃபார் லூப்ல எப்படி எஃபிஷியன்ட்டா நம்ம பண்றதுன்னு சொல்லி தரேன். சோ ஃபார் லூப் சின்டாக்ஸ் என்னன்னா ஃபார் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வருதா? யூஸ் இண்டெக்ஸ் ஆன் அரே. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் வந்துடும். ஃபார் இன்ட் I equal to 0. இது என்னன்னா இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க. இனிஷியலைசேஷன். இது வந்து என்ன சொல்லுவாங்க? இனிஷியலைசேஷன். இன்ட் I equal to 0. நம்ம என்ன பண்றோம்னா இந்த I என்ற வேரியபிள் ஆக்சுவலி நம்ம வைல் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இது வெளில கொடுத்தோம் பாத்தீங்களா? இன்ட் I equal to 0. அதுதான் இங்க ஃபார் லூப்ல உள்ள கொடுக்குறோம். வேற எதுவுமே இல்ல. சோ இது இனிஷியலைசேஷன். இது என்னதுன்னா கண்டிஷன். இது என்னது? கண்டிஷன். கண்டிஷன் என்ன பண்ண போறோம்னா எனக்கு எத்தனை இப்போ வைல் லூப்ல நம்ம அந்த பிராக்கெட் குள்ள கொடுத்தோம் பாத்தீங்களா? A is smaller than 10 அந்த மாதிரி. சோ எனக்கு என்ன வேணும்னா இந்த ஒரு ஃபார் லூப் எத்தனை வாட்டி ரன் ஆகணும்னு நான் இங்க கொடுக்க போறேன். சோ எனக்கு என்ன ஆகும்னா I is smaller than 5ன்னு கொடுக்குறேன். எனக்கு 5 டைம்ஸ் இந்த லூப் வந்து ரன் ஆகணும். சோ இதுக்கு பேர் என்னன்னா இன்கிரிமெண்ட் சொல்லுவாங்க. A++ சொன்ன பார்த்தோம்ல A++. அதான் இங்க I++ இருக்கு. வேற எதுவுமே இல்ல. சோ இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்கிரிமெண்ட், இங்க உள்ள வருதுதான் எக்ஸிகியூஷன். ஹலோ வேர்ல்ட். சோ இதுதான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? எக்ஸிகியூஷன். சோ இதோட ஆர்டர் எப்படி ஆகும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் போகும். இனிஷியலைசேஷன் என்ன இருக்கு? int I equal to 0. இதான் இனிஷியலைசேஷன். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் என்ன இருக்கு? I is smaller than 5. சோ I என்ற வேல்யூ, I என்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கு? 0. 0 is smaller than 5. Yes. So initialization, condition, அதுக்கப்புறமா எங்க போகும்? இன்கிரிமெண்ட் போகுமா? கிடையாது. நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் போயிடும். எக்ஸிகியூஷன் போனதுக்கு அப்புறம் தான் இன்கிரிமெண்ட் போகும். நம்மளுக்கு எப்படி வைல் லூப்ல ஆச்சு? வைல் லூப்ல நான் சொன்னல உங்களுக்கு. வைல் லூப்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இதாகும் எக்ஸிகியூஷன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்கிரிமெண்ட். அதே மாதிரி தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், எக்ஸிகியூஷன், இன்கிரிமெண்ட். ஃபர்ஸ்ட் 1 2 3 4. இதான் ஃபார் லூப்போட ஒரு சீக்வன்ஸ். ஓகே. சோ இங்க ஃபார் லூப்ல எப்படி நடக்கும்னா சிம்பிள். equal to 0. 0 is smaller than 5. Yes. hello world எக்ஸிக்யூட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் டைம். திரும்பி போகும் இன்கிரிமெண்ட். I++ னா என்னது? 0 plus 1 equal to 1.
சோ இப்போ என்ன ஆகும் இங்க ஐன்ற வேரியபிள் என்ன வேல்யூ மாறும் ஓகே கண்டிஷன் என்ன ட்ரூவா ஃபால்ஸா true, திரும்பி என்ன ஆகும் ஹலோ வேர்ல்ட் எக்ஸிகியூஷன் ஆகும் திரும்பி இன்கிரிமெண்ட் வரும் சோ இப்போ ஐயோட வேல்யூ என்னது 2, 1 1 plus 1 2 இப்போ I equal to 2 ஆகும் இங்க 2 is smaller than 5 yes execution ஆகும் so it will keep on running the same thing until the condition gets false இப்போ இங்க at last 4 plus 1 5 I equal to 5 வந்துருமா இங்க condition check பண்ணும்போது 5 is smaller than 5 false, அப்ப என்ன ஆகும் இதுக்குள்ள வருமா வராதா வராது கண்டிப்பா கரெக்டா இது ட்ரூ ஐ மீன் ட்ரூ ஆகல இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு கண்டிஷன் சோ அதனால இந்த ஒரு பாடிக்குள்ள வராது அப்படியே வெளில போகுது சோ அதான் இங்க ஆயிருக்கு 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு சாரி இங்க நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா இதோட ஆயிருக்கு சோ இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அதான் 10 டைம்ஸ் வந்திருக்கு நம்ம கண்டிஷன் படி 5 டைம் தான் வரணும் எஸ் 5 டைம்ஸ் வந்திருக்கா 1 2 3 4 5 டைம்ஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஏன்னா இந்த கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கேன் 5 டைம்ஸ் கொடுத்து இன்கேஸ் நான் இங்க 3 டைம்ஸ் கொடுத்திருந்தா என்ன இருக்கும் என்னோட லூப் 3 டைம்ஸ் தான் ரன் ஆயிருக்கும் கரெக்டா மூணாவது டைம் வரும்போது இங்க ஃபால்ஸ் ஆயிட்டு வெளில வந்திருக்கும் சோ ஃபார் லூப் புரிஞ்சுதா இவ்வளவுதான் ஃபார் லூப் கான்செப்ட் வேற எதுவுமே இல்ல புரிஞ்சுதா ஃபார் லூப் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல ஃபார் லூப்ல எஸ் ஆர் நோ மேபி சாரி எனக்கு எதுவும் ஓகே சோ அடுத்தது என்னன்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் கடைசி நம்ம பார்க்க போறது ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் சோ ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா பிரேக் கண்டினியூ சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 சோ பிரேக் கண்டினியூ சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0னா என்னன்னா சோ பிரேக்ன்றது இட் டெர்மினேட் த பர்டிகுலர் லூப் என்ன பண்ணுனா உங்களுக்கு இப்போ இந்த ஒரு லூப் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே இத டெர்மினேட் பண்ணணும் இப்போ நான் இங்க பிரேக்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க பிரேக் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் லூப்ல எனக்கு டெர்மினேட் ஆயிடும் இப்ப பாருங்க ரன் பண்றேன் ஆக்சுவலி எத்தனை வாட்டி ரன் ஆகணும் எனக்கு 3 டைம்ஸ் ரன் ஆகணும் இல்ல என்ன ஆச்சுன்னு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் கண்டிஷன் கரெக்டா இருக்கு கண்டிஷன் எக்ஸிகியூஷன் ஆயிட்டு அடுத்த லைன் போன உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு பிரேக்ன்றது என்னது இட் டெர்மினேட் த பர்டிகுலர் லூப் என்ன பண்ணுச்சுன்னா இந்த லூப்பையே அப்படியே டெர்மினேட் பண்ணுது இந்த லூப்பையே இப்படியே டெர்மினேட் பண்ணிடுச்சு சோ அதுதான் பிரேக் சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு என்ன ஆகணும்னா சிம்பிள் இஃப் கண்டிஷன் உள்ள கொடுக்குறேன் இஃப் I is equal to 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்ட்டு என்ன இருக்கு பாருங்க ஒரே ஒரு எக்ஸிக்யூட் இருக்கு இப்போ நான் இங்க 2னு கொடுக்குறேன் 2 இல்ல 3னு கொடுக்கலாம் இப்ப என்ன இருக்கு பாப்போம் இப்ப என்ன ஆகும் பாப்போமா 3 வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு இல்ல முடிஞ்சிருச்சு இது சோ 2னு கொடுக்கலாம் 2னு கொடுத்தா இந்த பாருங்க என்ன ஆகுதுன்ட்டு எனக்கு I2 2 வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும் என்ன இருக்குன்னா இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு இனிஷியலைசேஷன் செக் பண்ணுமா அடுத்தது கண்டிஷன் இப்போ இந்த கண்டிஷன் என்னது 0 is smaller than 3 கரெக்டா ஆன உடனே நம்மளுக்கு இந்த ஒரு பாடிக்குள்ள வருமா இந்த பாடிக்குள்ள வந்த உடனே இந்த எக்ஸிகியூஷனுக்கு முன்னாடியே ஒரு 2 லைன் இருக்கு இஃப் கண்டிஷன் if I equal to 2 I equal to 2 நம்மளுக்கு கிடையாது இப்ப கரண்ட் I என்னது 0 தான் கரெக்டா சோ அதனால இந்த ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது எனக்கு இந்த ஹலோ வேர்ல்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அடுத்தது திரும்பி இன்கிரிமெண்ட்டுக்கு போகும் இன்கிரிமெண்ட்டுக்கு போயிட்டு 0 plus 1 1 ஆகும் திரும்பி இனிஷியலைசேஷன் வரும் I equal to 1 is smaller than 3 அதனால இந்த பாடிக்குள்ள வரும் இந்த பாடிக்குள்ள வந்தவன ஒரு கண்டிஷன் இருக்கு if I equal to 2 என்னோட இப்ப கரண்ட் I என்னது 2 என்னோட கரண்ட் I என்னது இப்போ கரண்ட் I என்னதுன்னு கேட்கிறேன் நான் கரண்ட் I வந்து நம்மளுக்கு என்னது இப்போ I வந்து இப்போ நம்மளுக்கு 1 ஓகேவா சோ அதனால கரண்ட் I 1 இருக்கிறதால நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஒரு கண்டிஷனுக்குள்ளே போகாது சோ திரும்பியும் ஹலோ வேர்ல்ட்னு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு திரும்பி இன்கிரிமெண்ட்டுக்கு போகும் இங்க நம்மளுக்கு 1 plus 1 2 சோ இப்போ பாருங்க இனிஷியலைசேஷன் 2 மாறிடும் சோ 2 is smaller than 3 எஸ் சோ இப்போ இந்த எக்ஸிகியூஷனுக்குள்ள வரும் சோ இங்க ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு சோ இது செக் பண்ணும் சோ I equal to 2னு செக் பண்ணும் சோ I என்னது நம்மளுக்கு 2 equal to 2 எஸ் சோ 2 equal to 2 ஆனதால எனக்கு இதுக்குள்ள வரும் வந்துட்டு பிரேக்னு பார்த்த உடனே இந்த ஒரு லூப் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணல அப்படியே ஸ்டாப் ஆயிடுது பட் இது இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு 3 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்க 3 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுதா பாருங்க 3 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுதா சோ அதுதான் வந்து பிரேக் என்ன பண்ணுனா இட் டெர்மினேட் த பர்టిక్యులர் லூப் கண்டினியூ என்ன பண்ணுனா இட் ஸ்கிப் த பர்టిక్యులர் லூப் என்ன பண்ணுனா இப்போ இதுலயே பாப்போம் நம்ம இப்போ என்ன பண்ண போறேன் நானு இதுலயே கண்டினியூன்னு மாத்துறேன் கண்டினியூ என்ன பண்ணணும்னு வச்சு பாருங்க இப்போ ஹலோ வேர்ல்ட் கொடுக்கறதுல நான் என்ன கொடுக்க போறேன்னா ஐயே கொடுக்குறேன் நம்மளுக்கு என்ன ஐ வருதோ அந்த ஐயே நான் கொடுக்குறேன் என்னென்ன எக்ஸிக்யூட் 5 வரைக்கும் கொடுத்துக்கலாமா எனக்கு லூப் வந்து 5 வாட்டி ரன் ஆகும் இருக்கு எக்ஸிகியூஷன் பாருங்க என்ன நம்பர் மிஸ்ஸிங் 200 நம்பர் மிஸ் ஆகுதாங்க 0 எக்ஸிகியூஷன் ஆயிருக்கு இந்த 0 எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு திரும்பி சொல்றேன் int I equal to 0 I is smaller than 5 yes I is smaller than 5 0 is smaller than 5 so இந்த ஒரு
பிராக்கெட்ஸ் குள்ள வரும். வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் உள்ள இருக்கிறதால இது செக் பண்ணும். இந்த கண்டிஷன் என்ன சொல்லுது? இஃப் i ஈக்குவல் டு 2 கேட்கும். இல்ல i ஈக்குவல் டு 0. கரண்ட் i வந்து எனக்கு என்ன 0. சோ அதனால இந்த கண்டிஷனுக்குள்ள போகாம எனக்கு ஃபர்ஸ்ட் i. இப்போ என்னோட i என்னது? சோ அதான் இங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சோ திரும்பி இன்கிரிமெண்ட்டுக்கு போகும். இன்கிரிமெண்ட் i plus plus that means 0 plus 1 which is 1. சோ திரும்பி போயிட்டு இங்க இனிஷியலைசேஷன் 1 மாறிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். 1 is smaller than 5? Yes, of course. 1 is smaller than 5. சோ இங்க திரும்பி செக் பண்ணும். கண்டிஷன் கரெக்ட்டா? கிடையாது. என்னோட கண்டிஷன் தப்பு. ஏன்னா என்னோட கரண்ட் i என்னது? 1. பட் இங்க என்ன செக் பண்றோம்? 2 செக் பண்றோம். கிடையாது. இதுக்குள்ள வராது. திரும்பி என்ன ஆகும்? எனக்கு எக்ஸிகியூஷன் i ன்னு சொல்லியிருக்கோம். சோ அது எக்ஸிகியூஷன் என்ன இருக்கும்? 1 ஆயிருச்சு. சரியா? சோ அடுத்தது திரும்பி இன்கிரிமெண்ட் ஆகும். இங்க என்ன பண்ணும்? 1 plus 1 2 ஆகும். i equal to 2 னு மாறும் இனிஷியலைசேஷன். 2 is smaller than 5? Yes, கரெக்ட்டா? சோ இதுக்குள்ள வரும். சோ இங்க கண்டிஷன் எனக்கு செக் ஆகுமா? கண்டிஷன் இங்க ஃபால்ஸா ட்ரூவா? ட்ரூ. சோ அதனால இந்த ஒரு இதுக்குள்ள வரும், பாடிக்குள்ள வரும். இந்த பாடிக்குள்ள வந்து கண்டினியூ என்ன பண்ணும்னா, என்ன சொன்ன கண்டினியூ? இட் ஸ்கிப் த பர்டிகுலர் ரூட். இட் ஸ்கிப் த பர்டிகுலர் ரூட். என்ன பண்ணும்னா, இந்த ஒரு எக்ஸிகியூஷன் இருக்கு பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. இந்த ஒரு எக்ஸிகியூஷன் இருக்கு பாத்தீங்களா? இத அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு இன்கிரிமெண்ட்டுக்கு போயிடும். அதனாலதான் நமக்கு 2ன்ற ஒரு எக்ஸிகியூஷனே ஆகல. அடுத்தது 3 ஆயிருக்கு. என்ன பண்ணும்னா உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸிகியூஷன் பார்ட்டை மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இன்கிரிமெண்ட்டுக்கு போயிடும். இன்கிரிமெண்ட்டுக்கு போயிட்டு 2 plus 1 3 அப்படி போயிடும். அப்படி போயிட்டு திரும்பி இங்க போய் செக் பண்ணும். இங்க போய் செக் பண்ணிட்டு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னா 3 எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் 4 ஆகும். அப்புறம் 5 அப்புறம் 4 அவ்வளவுதான். அதோட ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா 5 ஈக்குவல் டு 5 ஸ்மாலர் தென் 5 இல்ல. சோ அதெல்லாம் இங்க ஸ்டாப் ஆயிடும். சோ இதுதான் வந்து நம்மளுக்கு கண்டினியூன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஃபைனலா இருக்கிறது சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0. சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 என்ன பண்ணும்னா, இட் டெர்மினேட் த என்டையர் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரோக்ராம் எழுதலாமா? ஒண்ணு இல்ல, ப்ரோக்ராம் இன் சென்ஸ் நம்ம எப்பவுமே மெத்தட் அது எழுதுவோம். அதேதான். என்ன மெத்தட் எழுதலாம்? எம்ப்ளாய் ஐடி. ஓகே, அடுத்தது எம்ப்ளாய் நேம். அதுக்கப்புறம் மெயின் மெத்தடு, அப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஓகே, சோ என்ன பண்ண போறேன்னா இங்க நானு எம்ப்ளாய் ஐடி சோ அடுத்ததுல இங்க என்ன பண்ண போறேன்னா system.0 எம்ப்ளாய் நேம். ஓகே, சோ இப்போ இங்க என்ன பண்ணேன்னா எல் டாட் எம்ப்ளாய் ஐடி எல் டாட் எம்ப்ளாய் நேம். ஓகே, சோ இப்போ நான் இதை ரன் பண்றேன்னா என்ன ஆகும்? 2 மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? இப்போ அதே நான் சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 இந்த ஒரு கான்செப்ட் நான் வந்து எடுத்துட்டு வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடுக்குள்ள போட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? எந்த லைன்ல நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த லைன்ல நம்ம எக்ஸிக்யூட் ஆன உடனே அப்படியே டெர்மினேட். ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் ஆயிருக்கா பாருங்க, எதுவுமே ஆகல. ஏன்னா என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இந்த மெத்தடை கால் பண்ணோம்ல. இந்த மெத்தடை கால் பண்ண எந்த மெத்தடை கால் பண்ணிருக்கேன் நானு? எம்ப்ளாய் ஐடி. இந்த மெத்தடை கால் ஆகும்ல. இந்த மெத்தட் கால் ஆயிட்டு என்ன கால் ஆகும்? நம்மளுக்கு உள்ள இருக்கிற வேல்யூ கால் ஆகும். சோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன் நானு? சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 அது மாதிரி கொடுத்த உடனே என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த லைன் நான் இங்க கொடுத்ததால இந்த என்டையர் ப்ரோக்ராமையே அப்படியே டெர்மினேட் பண்ணிடுச்சு. அப்படியே டெர்மினேட் பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். சோ இதுதான் சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0. இப்போ நான் இதை இங்க கொடுக்கறேன்னா எனக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? ஆகுமா ஆகாது? நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய் ஐடி கிரியேட் கால் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எம்ப்ளாய் நேம் கால் பண்ணிருக்கேன். சரியா? சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எம்ப்ளாய் ஐடிக்கு சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 இல்ல, எம்ப்ளாய் நேம்க்கு தான் கொடுத்திருக்கேன். இப்போ எனக்கு எம்ப்ளாய் ஐடியோட வேல்யூ எனக்கு பாப்புலேட் ஆகுமா இல்லையா? ஆகுமா? ஐடி ஆகும். ஆகும். ஏன்? ஏன்னா இந்த சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 எங்க இருக்கு? எம்ப்ளாய் நேம் கால் ஆகும்போது தான். எம்ப்ளாய் ஐடி கால் ஆகும்போது எந்த ப்ராப்ளமும் இல்ல. எப்ப ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது? எம்ப்ளாய் நேம் கிரியேட் ஆகும். பாப்போமா? இது ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய் ஐடியை கால் பண்ண உடனே எம்ப்ளாய் ஐடி வந்துருச்சு. எம்ப்ளாய் நேம் கால் பண்ணும்போது அது கால் பண்ணி அடுத்த செகண்ட் அந்த அடுத்த லைன்ல போகும்போது இந்த பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த ப்ரோக்ராம் அப்படியே டெர்மினேட் ஆயிடுச்சு. சோ இவ்வளவுதான். இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா. சோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறமா நம்ம ஸ்ட்ரிங் அரேலாம் இருக்கு. சோ அது நம்ம ஓகே. சோ தேங்க்யூ சோ மச்.